மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் சிதம்பரத்தில் நடராஜருக்கு நடக்கிற அபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அது ஏன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னா, சிதம்பரத்தில் ஒருத்தர் சேந்தன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் தினமுமே யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிட்றது அவரோட பழக்கம். அதே மாதிரி அவர் தினமும் சாப்பிட்டு செஞ்சிட்ருக்காரு. ஒரு நாள் நல்ல மழை, விறகெல்லாம் நனைஞ்சி போச்சு. அவரால் ஒரு விறகு கூட விற்க முடியல. சமைக்கிறதுக்கான காசும் அவர்கிட்ட இல்லை. என்ன செய்யறது, யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில் கொஞ்சம் அரிசி மாவும் வெல்லமும் இருக்குது, அதை வச்சு நம்ம களி செஞ்சு கொடுக்கலாம், அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே களி செஞ்சு கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததம்மா அப்படின்னு இனிப்பாக நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக வாழ்த்திட்டும் போகிறார். போயிட்டவுடனே மறுநாள் அதே ஆருத்ரா தரிசனத்துக்கு இவங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகிறாங்க. போனால் அவரோட வாய் ஓரத்தில் அந்த அவர் சாப்பிட்டார் இல்லையா களி, அந்த களி இங்கே ஒட்டியிருக்கு. அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது நடராஜர் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதை கேள்விப்பட்ட ஊர் மக்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதிலிருந்து தான் இந்த மார்கழி மாதத்தில் வர இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு திருவாதிரை களி செஞ்சு வைக்கிறது வழக்கமாகிடுச்சு. நாளைக்கு ஒரு தகவலுடன் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.